அதாவது தாத்தா, என்னம்மா முற்காலத்துல என்ன பண்ணுவாங்களாம்? என்ன பண்ணுவாங்க? இப்ப கல்யாணம்னு சொன்னா சரி, ஜாதகம் பாப்பாங்க. கட்டாயம் ஜாதகம் பாப்பாங்க. ஆமா ஆமா, அதுல 10 பொருத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது 9 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, சரி, அந்த 10 பொருத்தத்துல ஆமா, ஒரு பொருத்தம் பெயர் ராசியாம். அதுதான் பேராசி பொருத்தம். இப்ப தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பேர் என்னன்னு கேட்போமா? ஆமா, என் பேரு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? மூக்காண்டி. சரி, பாட்டி பேரு மூக்கம்மா. அப்படியா? ஆமா, பொருத்தமா இருக்குல்ல? அப்ப நீங்க மூக்கம்மா மாப்பிள்ளையா? கரெக்ட், அதேதான். சரி, இந்த ஒடுக்கடிக்காமல இந்த தம்பி பேரு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? கருத்த பாண்டி. ஓ, கருத்த பாண்டி. அவன் வீட்டம்மா பேரு கருப்பாய். கருப்பாய். எப்படி இருக்கு எனக்கே தெரியுது. ஆமா, ஐயப்பனுக்கு தெரியாம தான் இருந்திருக்கு. ஆமா, ஆனா அந்த காலத்துல என்னம்மா? இப்ப வீட்டுக்காரு பேரு சரி, வெள்ளையன்னு இருந்துச்சுக்கோங்களேன். இந்த அம்மா பேரு என்ன பேரு? வெள்ளத்தாயின்னு இருக்கும். ஏ தாயி தவளப்பான வாய். சரி, அப்படி இருக்கும். சரி, ஆனா இந்த காலத்துல என்னம்மா? ஒரு கல்யாணம்னு சொன்னா எப்படி அந்த பயலுக்கு ஜாதகத்தை கூட பார்க்க முடியல. அவனுக்கு சாதமும் பார்க்கண்டான், நாளும் குறிக்கண்டான், நட்சத்திரமும் குறிக்கண்டான். செலவு மிச்சம். அவன் தான் ஒரு மிஸ் கால் அடிப்பான், இல்ல ஒரு மெசேஜ் அனுப்பிடுவான். கல்யாணம் முடிஞ்சது, செல்லுலே கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து நிப்பான். இப்ப அப்படித்தான் நடக்கும் உலகத்துல. இப்ப இந்த காலத்துல இப்படி நடக்கு.